மேகதாதுவில் அணை கட்ட உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளதாக வரும் செய்தியில் உண்மை இல்லை என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அணை கட்டுவதற்கு எதிரான தமிழ்நாடு அரசின் கருத்துக்கள் அனைத்தையும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் மத்திய நீர்வளக் குழுமத்திடம் தெரிவிக்கலாம் என்றும், தமிழ்நாடு அரசின் கருத்துக்களை கேட்காமல் எந்தவொரு முடிவும் எடுக்கக்கூடாது எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் வெற்றிகரமாக மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்தியதைப் போன்றே இனியும் தமிழ்நாடு அரசு தனது வலுவான வாதங்களை முன்வைக்க உள்ளது என்று துரைமுருகன் கூறியுள்ளார். இந்நிலையில் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துவிட்டதாக சில தவறான தகவல்கள் வெளிவருவது கண்டிக்கத்தக்கது என்றும், அதில் எள்ளளவும் உண்மை இல்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். காவிரியின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சியை தமிழ்நாடு அரசு முளையிலேயே கிள்ளி எறியும் என்றும், டெல்டா பாசன விவசாயிகளின் உரிமைகளை அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது எனவும் அமைச்சர் துரைமுருகன் உறுதிபட தெரிவித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது என்று கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாடு அரசு கடுமையான வாதங்களை முன்வைக்காததே இதற்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தின் உரிமையை மீட்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழக உரிமையை காப்பதில் திமுக அரசு படுதோல்வி அடைந்து விட்டதாக விமர்சித்துள்ள பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்து வரைவு திட்ட அறிக்கை தயாரிக்க அனுமதி அளிக்கப்பட்டதையும், அதன் அடிப்படையில் விரிவான திட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதையும் செல்லாது என அறிவிக்க கோர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.